கம்பி வேலிகள்லாம் புரிஞ்சு கொண்டு நிற்கிறத பார்க்க இந்தியாவின் பிரபல குருக்கள் ஒரு ஆள் வந்து நல்லூரில் திடீரென்று கூடணும் காகங்களை பாருங்க. கோயில் காட்டுறீங்களா ஃபோட்டோ காட்டுறீங்களா? அன்பு தமிழ் உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கனிக்கான்னு சொல்ற நாள் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு அதாவது பூசைக்கு முந்தைய தினம் இன்றைக்கு எப்படி இன்றைக்கு வேலை திட்டங்கள் நடக்குது, அதாவது வர்ண வேலைகள் எல்லாம் முடிவடைந்த நிலையில் அதுக்கு கட்டின கம்பிகள் எல்லாத்தையும் கலட்டி கொண்டு நிற்கின்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. திருவிழாக்கு முந்தைய தினங்களில் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் எப்படி இருக்குன்ற விடயங்களை காட்டப்புறம் நிறைய பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வழிபட்டு கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியமா இருக்கு. அதை விட சிங்கள மக்களும் வந்து வழிபடுகிறார்கள். தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், பல்லினத்த மக்கள் வந்து இங்கே வழிபடுகின்ற ஒரு இடமாக யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் விளங்குகிறது. இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் இங்கே நடக்குதுன்றது தான் உங்களுக்கு நான் இந்த காணொலியை பதிவு பண்ணப்புறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக அமையப்போது வேறு நரம்புகளே முதன்முதலாக இந்த காணொலியை பார்ப்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். சுற்றி பாருங்கள் அப்படி இருக்குதுன்று இல்லை முன்னுக்கு பாருங்கள். இந்தியாவின் பிரபல குருக்கள் ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறார். இங்கே வெள்ளக்காரர்கள் நிற்கணும் பாருங்க முன்னுக்கு. இல்லை முன்னுக்கு பாருங்கள் நிறைய மக்களும் இந்த நேரத்தில் வந்து கொண்டு நிற்கணும், வந்து இருக்கிறோம் வழிபாடுகளுக்காக. அதை விட மேலே பாருங்க கோபுரங்கள் அந்த திருப்பணிகள் எல்லாம் முடிஞ்சு இங்கு பெயிண்ட் வேலைகள் எல்லாம் முடிந்து பாருங்க அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலை திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும். இதில் முன்னே பாருங்கள் வெளிநாட்டுக்காரர் வந்து பார்த்து அந்த கோபுரத்தை வந்து வீடியோ ஃபோட்டோக்கள் எடுத்து நிற்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு நல்லூர் கந்தசுவாமியே நமஹ. பாருங்க அது லேமாசலில் வந்து அந்த கிழக்கு வாசலில் வைக்கப்படுகின்ற அந்த பாதையை தூக்கி கொண்டு வருகிறேன் பாருங்க. அந்த லேமாசலில் முன்னுக்கு இல்லை முன்னே பாருங்கள் சின்னாக்கள் வந்து ஓடியெல்லாம் விளையாடி கொண்டு இருக்கணும். இல்லை நிறைய பக்தர்கள் வந்து தங்களுடைய வழிபாடுகளை வந்து மேற்கொண்டிருக்கிறேன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் திருவிழா இப்போவே களை காட்டுது பாருங்கள் சின்னாக்கள விளையாட்டுகளை. இந்த பாருங்கள் இவ்வளோ மக்கள் பக்தர்கள் வந்து இங்கே இருக்கணும். இதில் முன்னுக்கு கோயிலை பாருங்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று வந்துட்டுது. வர்ணங்கள் எல்லாம் தீட்டி எல்லாம் முடிவடைந்த நிலையில் வந்து அந்த கம்பிகளை வந்து அந்த அடியார்கள் வந்து கலட்டி கொண்டு போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு இதில் முன்னுக்கு பாருங்கள் இந்த கிழக்கு வாசலில் வைக்கின்ற அந்த பாதைகள் எல்லாம் வந்து இதில் வந்து வச்சிருக்கணும். இந்த பாதையால் தான் மக்கள் பக்தர்கள் வந்து ஆலயத்துக்கு நுழைகிறது. இதில் பாருங்கள் பெல் எல்லாம் இருக்குது. இந்த வெள்ளை அடிச்சுட்டு தான் நிறைய பக்தர்கள் வந்து இதால் போகிறவிய பாருங்கள் அப்படி இருக்குதுன்றது. இதை பாருங்கள் இதெல்லாம் கோட்டையெல்லாம் காட்டி நம்ம கோயில் காட்டுறீங்களா ஃபோட்டோ காட்டுறீங்களா? ஃபோட்டோ காட்டுறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பக்தர்கள் வந்து நிற்கிறேன் பாருங்க. இன்றைக்கு முதல் நாள் முந்தைய தினங்களில் வந்து நடக்கின்ற விடயங்களை தான் நான் உங்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன். அதில் கோயிலுக்குரிய அதாவது கோயில் காவலரும் அங்கே நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. முன்னுக்கு
இங்கே பாருங்க பக்தர்கள் எவ்வளோ பேர் முன்னுக்கு அந்த படம் எடுத்து நிற்கிறேன் கண்டு முன்னுக்கு. இந்தியாவில் பாருங்க அந்த முறை வந்து தூரத்துலேருந்து வாரவர்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த இடங்களில் வந்து பேம்பு வச்சிருக்கணும். 1 2 3 4 5 பேம்பு வச்சிருக்கணும். எல்லாமே தடல் புடலாக வந்து வேலைகள் நடைபெற்று வருவதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை முன்னே பாருங்கள் சிங்கள மக்கள்லாம் ஓடி ஓடி வந்து ஆலயத்துக்குள்ளே போய் நம்ம பாருங்கள். தற்போது வந்து கிழக்கு வாசல் முன்னுக்கு இருக்க பாதை வந்து மூடப்பட்டிருக்குது. சைட் பாதையில் தான் வந்து எல்லா பக்தர்கள் வந்து ஆலயத்துக்குள்ளே போய்கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பாருங்கள் இந்த வாகனங்களை எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த சைன் பிளாக் மாதிரி ஒரு வாகனம் இருக்குது. அதாவது இந்த வாகனத்தில் தான் இந்த வேலை பணியாளர்கள் வந்து வேலைகளில் பெயிண்ட் வேலைகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். அது இந்த ஆலயத்திலேயே நிரந்தரமாக இருக்கின்ற ஒரு விடயமாகவும் கருதப்படுகிறது. இதில் பாருங்க முன்னுக்கு நிறைய காகங்கள் வந்து இருக்குது. திடீரென்று வந்துருக்குது பாருங்கள். நிறைய காகங்கள் நல்லூரில் திடீரென்று கூடின காகங்களை பாருங்கள். எவ்வளோ நிற்கணும் வந்துங்க பாருங்கள். ஏதோ சாப்பிட்டு கொண்டு இருக்குது காகங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்களா. முன்னுக்கு பாருங்க வேலை திட்டங்கள் எல்லாம் நடக்குது. இந்த பாதைகள் அதாவது இந்த கம்பி வேலிகள்லாம் புரிஞ்சு கொண்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க அப்படி இருக்க அந்த ஆலயம் வந்து புத்துயிர் பெற்றது. சைடில் வந்து பாருங்க பொடிகள்லாம் கட்டி எல்லாம் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கும் வேற உறவுகளே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருக்கின்ற நம்பர் தான் சுடச்சுட வந்து இந்த விஷயங்களை தெரியப்படுத்துகிறேன். வருகின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் திருவிழாக்கள் அனைத்தையும் காலை மாலையாக பதிவு பண்ண காத்திருக்கின்றேன். முடிந்தளவு அனைத்து திருவிழாக்களையும் எனது வலையொலியில் பதிவு என்பதை காத்திருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவோடு இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். வேற உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.